ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படி ஆண்டவரை பார்த்து இயேசுப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி நம் துதிவலைகளை கர்த்தருக்கு நேராக ஏறெடுப்போமா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தகப்பனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே உமக்கு நன்றி 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 சுவாமி. இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம் 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 இயேசுப்பா. எல்லாம் அப்படியே நான் இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து அப்பா உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே. உங்க பிரசன்னத்தை எங்க மத்தியில அப்பா நீங்க ஊற்றுங்க சுவாமி சொல்லலாம் இயேசுப்பா. எங்க மத்தியில உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க இயேசுப்பா. எங்க ஒவ்வொருவரையும் சுதிகரிங்க இயேசுப்பா. ஆவியானவரே நாங்கள் பரிசுத்தமாக்கப்படணும் இயேசுப்பா. நாங்க பரிசுத்தமாக்கப்படக்கூடிய சித்தத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம். ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக, சுதிகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. இப்பொழுதே இயேசுப்பா உம்முடைய கிருபையின் மேல் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே இறங்க நாங்கள் வேண்டுகிறோம் இயேசுப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க இயேசுப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆவியானவரே. அப்பா இப்பொழுது ஒப்புக்கொடுக்கிறோம் எங்க ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுப்பா. அப்பா எங்களுடைய அப்பா ஆத்மாவையும் ஆவியையும் ஆண்டவரே சரீரத்தையும் தீட்டுப்படுத்துகிற காரியங்களை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் விட்டு எடுத்து போடுங்க சுவாமி இயேசுப்பா. அதிகமா எங்கள் ஒவ்வொருத்தருக்கு கோபம் வரக்கூடாது இயேசுப்பா. அதிகமா ஆண்டவரை உம்மை விட்டு வேற எந்த காரியங்களிலும் நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. பாவத்தின் காரியங்கள் எங்களை ஆண்டவரை உம்மை விட்டு பிரிக்க கூடாது. எல்லா வாய்களை சொல்லுந்து நாம் ஆண்டவரை மாத்திரம் பார்த்து சொல்லலாமே இயேசுப்பா. உமக்கு நன்றி. என்னை விடுதலையாக்கும் சுவாமி. விடுதலையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பாவத்திலிருந்து சாப கட்டிலிருந்து இயேசுப்பா தடையா இருக்கிற எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதங்களில் இருந்து ஆண்டவரே அப்பா இதோ சுவாமி தடைப்படுகிற காரியங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து கேளுங்க. இன்னொரு வேதனையில நீங்க நாளில் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை சந்திக்கும்படிக்கு இந்த நாளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு வேளை கர்த்தர் இந்த நாளில் ஒரு அற்புதமான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யலாம். நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இல்ல ஆண்டவர் கட்டாயமாக உங்க வாழ்க்கையில இந்த நாளில கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு ஏற்ற அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தரை மாத்திரம் பார்த்து இயேசுவருடைய ஆசீர்வாதங்களுக்கு இன்னுக்குள்ள ஏதாவது தடையா இருந்தா அந்த தடைகளை கர்த்தாவை நீர் உடைத்து போடுதுன்னு சொல்லி கர்த்தரை பார்த்து கேட்கலாமா. இயேசுப்பானை சுதிகரிங்க, இயேசுப்பானை பலப்படுத்துங்க, இயேசுப்பா என்னை ஆசீர்வதிங்க சுவாமி. என்னோடு கூட என்னுடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க இயேசுப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி இயேசுப்பா. Thank you Lord. எங்களோடு கூட இருங்க இயேசுப்பா. உடைய பலத்த பிரசன்னம் எங்க மத்தியில இறங்கட்டும். ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நாம் யோசித்துக் கொண்டு இருக்கலாம், நமக்கும் இந்த காரியம் நடக்கணும் இல்லையா, எனக்கு ஏன் நடக்கலன்னு சொல்லி நம்ம ஒருவேளை துக்கத்தோடு கூட அமர்ந்து இருக்கலாம். கர்த்தர் செய்ய வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். கர்த்தர் காரியங்களை சீக்கிரமாய் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரை பார்த்துப்பா புதிய நாளுக்குள்ள நடத்துங்க. சந்தோஷமா இருக்க ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் நான் நம்பிக்கையா இருக்கிறேன்னு கர்த்தரை பார்த்து நம்ம இடத்துல ஆழத்துல இருந்து கர்த்தரை பார்த்து ஆராதித்து நாம் துதிக்க போகிறோம். இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. தேவனுடைய சமூகம் எப்பொழுதும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற சமூகமாய் மாத்திரம் தான் எப்பொழுதும் இருக்கும். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பாடலாமா? தேங்க்யூ. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழி
பெரிதாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அவர் எப்படிப்பட்ட தேவனா? வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தருகிற தேவனா இருக்கிறார் நம் தேவன். நம் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கூடுமானால் எந்த அளவுக்கு நம்மை வெட்கப்படுத்த முடியும் அதை செய்து விடுவாங்க. ஆனா நம் தேவனான இயேசு கிறிஸ்துவோ வெட்கத்திற்கு பதிலாக நன்மையை தருகிற தேவனா இருக்கிறார். சந்தோஷமா ஆண்டவரை பார்த்து, இயேசுப்பா வெட்கத்துக்கு பதிலாக நன்மையை தாங்க ஆண்டவர் பார்த்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும்பொழுது உங்களுடைய எல்லா வெட்கங்கள் கர்த்தர் நன்மையாக மாற்றி கூட போகிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களை சிந்திக்கும் அடிக்கிறார் வந்திருக்கிறார். இந்த ஆலயம் முழுவதுமாக தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படிக்கு இருதயங்களை திறந்து கொடுத்து கர்த்தரை மாத்திரம் பார்த்து ஆராதிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை புது பலனை தாரும் தேவா, புது கிருபை புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி இயேசுப்பா. Thank you Father, we praise you. நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாம் ஆண்டவரை பார்த்து. இயேசுப்பா உமக்கு நன்றி இயேசுப்பா. துதிக்க பாத்திரரே, ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் சுவாமி. எனக்கு
எல்லை ஐஸ்வர்யம் என்று சொன்னார். இறக்கம் அதிகமா யார்கிட்ட இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த உலகத்தில் எத்தனையோ தேவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற எல்லா இடத்திலும் நாங்கள் அதை ஆராய்ந்து பார்த்தாலும் கூட இயேசுப்பா அந்த இறக்கம் முழுதுலதான் இயேசுப்பா எங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீ தகப்பனா இருக்கு, நீ உண்மையுள்ள தேவனா இருக்கிற இயேசு. நான் சோர்ந்து போய் அழுது அப்பா தனிமையில் இருக்கும்போது முடிய கிருபையின் கரங்களை தாங்கினது சுவாமி. அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நன்மைகள் நான் செய்தது அப்பா உதவியாக போய் என்னுடைய நேரத்தை செலவழித்து நான் செய்ததும் என்னுடைய நேரங்கள் எல்லாம் அவங்களுக்காக கொடுத்ததும் மனிதர்கள் மறந்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் நான் செய்த நன்மைகளை மறவாமல் எனக்குரிய காரியங்களை கவனித்து எனக்கு என்ன தேவைன்னு சந்தித்து அது எல்லாமே செய்து கொடுக்கிறது நீங்க மாத்திரம்தான். தகப்பன் உள்ளத்தை உடையவரே உமக்கு நன்றி, தாயின் உள்ளத்தை உடையவரே உமக்கு நன்றி. அப்பனும் தாயும் மறந்தாலும் ஒருவேளை வந்து மறந்தாலும் கூட எனக்கு மேலான ஒரு அன்பை மீது போடுகிறவரே உமக்கு நன்றி சுவாமி. துதிக்கிறார்கள் உமக்கு நன்றி. வரவேற்கிற வரவேற்கிற நீங்க ஒவ்வொருவரையும் உமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் மீதுடைய கிருபை பிரசன்னம் சமாதானத்தை
ஏசப்பா நன்றி சுவாமி. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. 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 தடைகளை மாற்றின தேவனே உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. உமக்கு நன்றி இயேசுப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் ஒரு தடையாய் நின்றது. அந்த தடையை கர்த்தர் மாற்றினார். பெரிய கடல் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு கூட அவர் எல்லையை கூட மனிதர்களால் அது அதை குறிக்க முடியாது. எங்க இருக்கு, அது எங்க முடிய போகுதுன்னு கூட தெரியாத மனிதர்களை வைத்துதான், அந்த மனிதன் மோசையை வைத்துதான் கர்த்தர் அந்த தடையான அந்த காரியத்தை கர்த்தர் முடித்து ஜனங்களுக்கு வழியை அவர்
பிறப்பித்துக் கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சோர்ந்து போயிட்டோமா, ஓ தடை பெரிய தடையா நின்று இருக்கேன், இது எப்படி ஆண்டவரை, இது எப்படி நான் கடந்து போக என்னோட வாழ்க்கையில் எப்படி நடக்கும் ஆண்டவர்னு சொல்லி நாம் சோர்ந்து போய் பலவீனர்களாக ஒரு மூளையில நாம் முடங்கி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமா? தடைகளை உடைத்த தேவன் நம் மத்தியில இருக்கிறார். இத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க. செங்கடலை நாளில இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பிளந்த ஒரு வழியை பிறப்பித்து கொடுத்த தேவன். இதோ தடையாய் பெரிதாய் காணப்படுகிற காரியங்களை உங்க வாழ்க்கையில் அதை தடையை உடைச்சு ஒரு வழியை பிறப்பிக்க அவர் வல்லமை நிறைந்த தேவனா இந்த நாளில நம் மத்தியில உங்க மத்தியில அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நீர் கேட்கும் பொழுது கர்த்தர் கட்டாயமான தடையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆனந்த கழிப்பாய் நீங்க இருக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இயேசுவா நன்றி ஆண்டவரே சொல்லுங்க.
ஆமென். Praise the Lord. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள் ஏராளமா இருக்கிறது. நிறைய நன்மைகள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். அது எல்லாவற்றையும் நீங்க நினைத்து தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லணும். Praise the Lord. ஒரு சில காரியங்கள் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது அல்ல. தேவன் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்யும். அதனால அது மேல நீங்க கவனமா இருங்க. Praise God. Hallelujah. வெளியரங்கமான தோற்றம் அல்ல, தேவன் நம்மை வேறு விதத்துல பார்க்கிறார். You're all special. You're all specially invited, called by Jesus, by God. Praise the God. அந்த விதத்துல நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு என்கிறத நம்மளால விளங்கிக் கொள்ள முடியும். Praise the Lord. சரி, தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்க அப்போஸ்தலரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 26, 27. சரிவிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் அழிஞ்சு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். Praise the Lord. Hallelujah. இங்க நடக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் என்ன என்கிறது நம்ம சுருக்கமா நம்ம புரிந்து கொள்ளலாம். இங்க பவுலும் சீலாவும் இருக்கிறாங்க. சரியா? பால் அண்ட் சிலாஸ் இவங்க ரெண்டு பேரும் தேவனுடைய ஊழியத்திற்காக புறப்பட்டு போயிருக்கிறாங்க. இவர்கள் இருவரும் பயங்கரமா ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் செய்து எல்லா இடத்திலும் போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவர் இவர்களை வைத்து அற்புதங்களை செய்கிறார். நிறைய காரியங்கள் மாற்றங்கள் வருகிறது. இதை பார்க்கிற நிறைய புறஜாதி ஜனங்கள், ஜென்டைல்ஸ் எல்லாருமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அது போல நிறைய இடத்திற்கு போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கும் போறாங்க. அங்க போய் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஆயத்தப்படும் போது ஒரு ஸ்திரீ என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க போகிற இடத்துல எல்லாம் இவங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வராங்க. அவங்க வசனம் சொல்லுகிறது அவங்களுக்கு குறி சொல்லுகிற ஆவி இருக்கு. குறி சொல்லுகிற ஆவி. இப்ப நிறைய பேர் நம்ம கேட்கலாம், உலகத்துல நிறைய பேர் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றாங்களே அப்படின்னா, எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு சொல்றாங்களே, அது எப்படி பிரதர், அது சாத்தியமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது சாத்தியமா. ஏன்னா அந்த ஆவிக்கு பேர் என்னவா? குறி சொல்லுகிற ஆவி. அது தேவனிடத்தில் வந்த ஆவி இல்லை. குறி சொல்லுகிற ஆவி தேவனுக்கு விரோதமான ஒரு ஆவி. தேவனுக்கும் அந்த ஆவிக்கும் சம்பந்தம் இல்லை. குறி சொல்லுகிற ஆவி இருக்கு. நம்ம உலகத்துல இருக்கும் பொழுதும் கூட, வேற நம்பிக்கையில இருக்கும் போதும் கூட நம்ம சில காரியங்களுக்கு கூட ஈடுபட்டு இருக்கிறது உண்டு. இந்த குறி சொல்லுகிற ஆவி உடைய இந்த ஸ்திரீ பவுலும் சிலாவும் போகிற இடத்துல எல்லாம் பின்னாடியே வராங்க. பின்னாடியே இவங்களுடைய ஊழியத்திற்கு இடரலா இருக்கும்படிக்கு இவங்க இப்பேற்பட்ட ஆட்கள், இவங்க இந்த தேவனிடத்தில் வந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்திரீயை வைத்து ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருக்கு. இந்த ஸ்திரீயை வைத்து இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவியை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு. சிலர் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்திரீ பவுலும் சீலாவும் பின்னாடி போயிட்டே இருந்து இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது பவுலுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இவங்க தேவனுடைய ஊழியத்திற்கு இடரலா இருக்கிறாங்க, தடையா இருக்கிறாங்க அப்படின்னு உணர்ந்து பவுல் உடனே திரும்பி அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறார். ஏன்னா ரொம்ப நேரம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டே வந்தாரு, இல்ல இதுக்கு மேல நம்ம இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி திரும்பிட்டு உடனே இந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறார். இந்த ஆவி கடிந்து கொண்ட உடனே இப்போ அந்த ஸ்திரீயை நம்பி பணம் பார்த்த அந்த மனிதர்களுக்கு எல்லாருக்கும் ஏமாற்றம். ஏன்னா அந்த ஸ்திரீயை வைத்துதான் அவங்க சம்பாதித்து கொண்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஸ்திரீ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவி போயிடுச்சு அப்படின்னா இன்னும் அவங்களுக்குள்ளாக அந்த குறி சொல்லுகிற ஆவி இல்ல, ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, ஜனங்க இவங்க கிட்ட வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆட்கள் எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு.
கோவம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த பவுலும் சீலாவை வந்து பிடிச்சு இவங்களை வந்து நம்ம தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க மேல பொய்யான சில குற்றச்சாட்டுகளை வச்சு அவங்கள வந்து கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல அவங்க வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க. அவங்களுடைய சட்டம் பிரகாரம் என்ன தண்டனையோ அதை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களை கொண்டு போய் சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்க. யார? பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்க. இப்ப சிறைச்சாலையில வந்து என்ன நடக்குது என்கிறதா இன்றைக்கு நம்ம செய்தியை தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக புறப்பட்டு போயிருக்கிறாங்க. தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் மேல முழுசு நம்பிக்கையை போட்டு பல இடங்களுக்கு போய் இவங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத இடங்களுக்கு எல்லாம் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி செய்து இப்ப என்ன அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு ஒரு சோகமான ஒரு செய்தி, துக்கமான ஒரு செய்தி. என்னன்னா, பவுலும் சீலாவும் போனாங்களாம். சரி, ஒரு இடத்துல இந்த மாதிரி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நடந்துருச்சான், அவங்களை கொண்டு போய் சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. இது போல செய்திகள் வந்து நாமளும் கூட கேள்விப்படுகிறோம். ஊழியத்திற்காக புறப்பட்டு போனாங்களா, இந்த மாதிரி சில எதிர்க்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களாம். ஆனா அது துக்கமான செய்தி என்கிறதை விட பவுலுக்கும் சீலாவுக்கும் அது தேவனுடைய சித்தமா இருந்தது. அது ஒரு துக்கமான செய்தி என்பதை விட வசனம் சொல்லுகிறது, யோவானும் பேதுருவும் ஆண்டவருக்காக இந்த பாடுகள் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிறதுல மகிழ்ச்சியா இருந்தாங்க. அது எவ்வளவு ஒரு டிஃபரன்ஸை கொண்டு வருது இல்ல, எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வருது பாருங்க. தேவனுக்காக செய்யறோம் அப்படின்னு வரும்பொழுது அதுல எப்பேற்பட்ட எதிர்ப்புகளும் சோதனைகளும் வந்தாலும் அதுல தேவனுடைய ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, தேவனை நம்பி இருக்கிற எல்லா மனிதர்களும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. அதே போலதான் இங்கேயும் கூட வசனம் சொல்லுகிறது, பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் சிறைச்சாலையில அடைச்ச உடனே அவங்க எல்லாரும் அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுமோ அந்த மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லி பயப்படாம அவங்க சந்தோஷமா உள்ள போய் உட்கார்ந்தாங்க. சிறைச்சாலையில இருக்கிறாங்க. கரெக்டா அவங்களுடைய ப்ரேயர் டைம் வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பவுலும் சீலாவும் அவங்களுடைய ஜெப நேரம் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வசனம் சொல்லுது, அவங்க இருக்கிற அந்த சிறைச்சாலையிலே வந்து ஆண்டவர் நல்லா துதித்து பாட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கணும். ஐ வாண்ட் யூ டு இமேஜின், பிக்சரைஸ் என்ன நடந்திருக்கும், அவங்க எந்த சூழ்நிலையில இருந்திருப்பாங்க, எப்படி அவங்களுடைய இடம் இருக்கும், அந்த சிறைச்சாலை எப்படி இருந்திருக்கும், சிறைச்சாலையில யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அவங்க கூட, அவங்களுடைய மனம் எப்படியா இருந்திருக்கும், இதெல்லாத்தையும் நீங்க யோசித்து பாருங்க. பவுலுக்கும் சீலாவுக்கும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை, மனம் உடைஞ்சு போயிருக்கும் முதல்ல, சரியா? சரீரம் முழுவதும் அவங்களுக்கு வந்து காயங்கள் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பயங்கரமா தண்டிக்கப்பட்டு இருக்கிறாங்க, காயங்கள் இருக்கும், சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்களை எப்போ விடுதலை செய்ய போறாங்க, என்ன நடக்க போகுது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்காக ஒரு லாயர் வந்துட்டாரு, அவங்க வந்து லாயர் வந்து அந்த இடத்துல வாதாடிட்டு இருக்கிறாங்க, இல்ல அவங்களுக்காக பணம் கொடுத்து வெளியில கொண்டு போக யாரும் அந்த மாதிரி யாரும் இல்லை. அந்நியமான ஒரு இடம், அங்க இவங்க உள்ள இருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாமே அவர்களுக்கு விரோதமாக, இவைகள் எல்லாம் இந்த 2 ஊழியக்காரர்களுக்கு விரோதமா இருந்தாலும் கூட அவங்க முழங்கால் படியிட்டு சத்தமா அந்த சிறைச்சாலையில ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு எப்படி அந்த ஒரு எண்ணம் வந்தது, எப்படி அவங்க அது போல அவங்க பாடணும், ஆண்டவரை துதிக்கணும், அந்த சூழ்நிலையில ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு எங்கிருந்து வந்தது? அதற்காக தான் நம்ம அபிஷேக நேரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சோம். அது நம்ம என்ன செய்கிறோம், ஆவியானவர்கிட்ட நம்மளை கொடுத்துறோம். நீங்க எப்படி எங்களை நடத்த விருப்பப்படுறீங்களோ நடத்துங்க. ஏன்னா நீங்க எது சொன்னாலும் அது பர்ஃபெக்டா கரெக்டா இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவர்கள் இருவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி பாடி அங்க ஸ்தோத்திரம் சொல்லும் போது, துதிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, முதலாவது அந்த இடம் பயங்கரமா அசைக்கப்பட்டது. பயங்கரமான ஒரு அசைவு, அந்த இருக்கிற அந்த சிறைச்சாலை பயங்கரமா அசைக்கப்பட்டது. அசைக்கப்படும் போது என்ன நடந்தது? முதலாவது
வசனம் சொல்றது இடம் அசைக்கப்பட்டது. அசைக்கப்படும் பொழுது அவங்க கட்டப்பட்ட நிலையில இருந்தாங்க. அவங்களுடைய கையில சங்கிலி இருந்துச்சு, அவங்களுடைய கால்ல சங்கிலி இருந்தது, எங்கேயும் வெளியில ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய அந்த கட்டு இருந்தது இல்ல, அசைக்கப்படும் பொழுது அந்த கட்டு உடைக்கப்பட்டுச்சு. மூன்றாவது என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருந்த ஒரு மனுஷன் ஐயோ அவ்வளவுதான், கதவெல்லாம் திறக்கப்பட்டுடுச்சு, சிறைச்சாலை பயங்கரமா ஆடுறதுனால இங்க இருக்கிற கட்டுகள் எல்லாம் எல்லாமே விழுந்துடுச்சு, அந்த செயின் எல்லாம் விழுந்துடுச்சு, இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இந்த கைதிகள் எல்லாம் வெளியில ஓடிடுவாங்க, ஒருவேளை ஓடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன கொலை செஞ்சிடுவாங்க அப்படின்னு அவர் என்ன செஞ்சாரோ, தன்னுடைய பட்டயத்தை உருவி அவரை கொலை செய்யும்படிக்கு போகும்பொழுது உள்ளது ஒரு சத்தம் வருது. பவுல் சொல்றாரு, அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க, நாங்க இங்கேதான் இருக்கிறோம், நாங்க வெளியில போகல, நாங்க இங்கேதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய விளைவா என்ன நடந்தது, அந்த சோல்ஜர், அந்த சேவகன் அந்த இடத்துல இருந்தார் இல்ல, அந்த குடும்பம், அந்த மனுஷனுடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கேயே ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? What is God wanting us to know? இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நம்ம நம்முடைய வாழ்க்கை இந்த பகுதியை வாசித்து மாற்றிக்கொள்ள முடியும்? இதுல 3 காரியங்கள், ரொம்ப முக்கியமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. I want you to write down, I want you to pray about it, and I want you to receive all the blessings what God wants you to receive. Hallelujah. முதலாவது என்ன நடக்குது உங்களுக்கு நான் சொன்னேன், இவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் நல்ல துதிக்க ஆரம்பித்தார்கள். எத்தனை பேருக்கு துதிக்கிற பழக்கம் இருக்கு? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு துதிக்கிற பழக்கம் இருக்கு? முதலாவது இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், துதி அப்படின்னு சொன்னா என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. சரி, இப்ப எதற்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை. ஆமா, இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது, இவங்க பயங்கரமான மிக மோசமான ஒரு சூழ்நிலையில இவங்க இருக்கிறாங்க. அடி வாங்கி இருக்கிறாங்க, பப்ளிக்கா அடி வாங்கி இருக்கிறாங்க, எல்லாரும் முன்னாடியும். இவங்களுக்கு அவமானமும் அந்த இடத்துல வந்திருக்க கூடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும், ஓ தேவன் பெரியவர், இவங்க மூலியமா ஆண்டவர் பயங்கரமான காரியங்கள் செய்தார் எல்லாமே சொல்லி, அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்த்து மனிதர்கள் தானே, இவங்க எல்லாருமே மனிதர்கள் தானே, கண்டிப்பா அற்புதங்களை பார்க்கும் போதும் அடையாளங்களை பார்க்கும் போதும் அவங்களை கொஞ்சம் அப்படி உயர்த்தி வைப்பாங்க, பவுலையும் சீலாவையும். அந்த மகிமை கொஞ்ச நேரத்துல அப்படி தலைகீழா மாறி போச்சு. அதே பப்ளிக், அதே ஜனத்துக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் எல்லாருமே அவங்களுக்கு விரோதமாக சென்று அவங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்ப என்ன நடக்குது? முதலாவது அசிங்கம், 2வது தண்டனை, பயங்கரமான அடி, பயங்கரமான அடி. அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில ஆண்டவரை கொண்டு போய் அறைவதற்கு முன்பாக ஆண்டவர் சில தண்டனைக்குள்ளாக போக வேண்டியது இருந்தது இல்ல, அதே போல ஒரு ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. பயங்கரமான அது லாஷஸ் சொல்லுவாங்க, முதுகுல பயங்கரமா அடிப்பாங்க. அது போல தண்டனை 2 பேரும் வாங்கி இருக்கிறாங்க. சரீரம் முழுவதும் வேதனை, வலி இருக்கு, ரத்தம் போயிட்டே இருக்கு. கரெக்டா, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அடுத்து சரி அதோட விட்டுட்டாங்களா? இல்ல, கொண்டு போய் சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்க. ஏதோ கைதிகளை போல, ஏதோ தப்பு செஞ்சதை போல கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. அநியாயம், அநியாயமும் இவர்களுக்கு விரோதமா நடக்குது. இப்போ 3 காரியங்கள் இவங்களுக்கு விரோதமா நடந்து அந்த இடத்துல இவங்க மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. நம்ம சொன்னோம், ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை செஞ்ச நன்மைகளுக்காக ஆண்டவர் நம்ம துதிக்கணும். இவங்க எதற்காக துதிச்சிருப்பாங்க? இவங்க எதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. Praise the Lord. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மையா நடந்து கொண்டே இருக்கும் பொழுது நம் தேவனை துதிக்கணும் என்கிறதை பார்க்கலாம். என்ன நடந்தாலும் தேவனை துதிக்கணும் என்கிறதான் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் நம்ம ஒருவேளை நமக்கு தோணலாம், ஐயோ இது போல நடக்குதே, ஐயோ இது போல எனக்கு விரோதமாய் காரியங்கள் நடக்குதே,
ஐயோ இது போல என்னுடைய ஜெபம் கேட்கப்படலையே, எனக்கு விரோதமா நிறைய மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்களே, ஐயோ நான் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், என்னுடைய ஊழியத்துல எதுவுமே வாய்க்கலையே, எனக்கு தேவைகள் சந்திக்கப்படலையே, இது போன்ற நிறைய காரியங்கள் நமக்கு எதிர்ப்பாய் வந்தாலும் விரோதமா இருந்தாலும் நம்ம ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்ற ஒரு இருதயம் வந்தா, அதுதான் வேதம் சொல்லுது. அப்பயும் உங்களால ஆண்டவரை துதிக்க முடியுமா? வழியில இருக்கும்போது ஆண்டவரை துதிக்க முடியுமா? வேதனையில இருக்கும்போது ஆண்டவரை துதிக்க முடியுமா? உங்களுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமா இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களால துதிக்க முடியுமா? தட் இஸ் த குவெஸ்டின். அதுதான் கேள்வி. உங்களால துதிக்க முடியுமா? உண்மையில துதிக்க முடியுமா? இல்ல சோர்ந்து போய் என்ன நடக்க போகுது, இன்னைக்கு நான் ஜெபிக்க மாட்டேன், இன்னைக்கு நான் பைபிள் படிக்க மாட்டேன், இன்னைக்கெல்லாம் ஆண்டவரை நான் ஆராதனை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் பண்றீங்க? அது நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்கிற காரியங்களை யோசித்து பார்த்தா நம்ம செய்கிறது தவறு அப்படின்றது புரிந்து கொள்ள முடியும். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, இருதயம் ரொம்ப சோர்வா இருக்கு, இன்னைக்கு நான் ப்ரேயர் இல்ல. அது எவ்வளவு கரெக்ட்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க சொல்லப்படுகிறது பாருங்க வசனத்துல, அவர்கள் இருவரும் சிறைச்சாலையில, இந்த பிரிசன் சிறைச்சாலையில ஆண்டவர் துதிக்கிறாங்க, ரத்தம் போயிட்டு இருக்கு, ஆண்டவர் துதிக்கிறாங்க, கட்டப்பட்டு இருக்கிறாங்க, வெளியில ஓடிடக்கூடாது கைதிகளை போல ஆண்டவர் துதிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி ஆண்டவர் துதிச்சிருப்பாங்க? என்னன்னு சொல்லி ஆண்டவர் துதிச்சிருப்பாங்க? அல்லேலூயா. இங்கதான் ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒண்ணு, தேவன் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவர் நம்ம துதிக்கிறோம். ஆனா அதை விட மேலான துதி இன்னொன்னு இருக்கு. அவர் யார் என்கிறத புரிந்து கொண்டு துதிக்கிற துதி. அதுதான் முதல்ல வரணும். ரெண்டாவதுதான் I feel the presence of God when I say this. ரெண்டாவது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் ரெண்டாவது வரணும். முதலாவது அவர் யார் என்கிறத புரிந்து நம்ம ஜெபிக்கணும், துதிக்கணும். Praise the Lord. அவர் மகிமை, அவருடைய வல்லமை எப்பேற்பட்டது, அவர் எவ்வளவு பெரியவர் என்கிறத நம்ம புரிந்து கொள்ள முயற்சி எடுத்து துதிப்போங்க. அந்த துதி தான் இவர்கள் செய்யறாங்க. How glorious he is, how powerful he is. Hallelujah. இவர்கள் அந்த சூழ்நிலையில துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. Today I want you to understand, no matter what the situation is, எந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும், உங்க வாழ்க்கையில இருந்தாலும், தேவனை நீங்க துதிக்கிறத மாத்திரம் விட்டுடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. நீங்க தொடர்ந்து ஆண்டவரை நீங்க துதிக்கணும். You have to praise. ஏன்னா அங்கதான் உங்களுடைய ஆயுதமே செயல்படும். Praise is your weapon. துதி என்பது உங்களுடைய ஆயுதம். எப்படி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க துதிக்கும் பொழுது என்ன நடந்தது? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையே அசைக்கப்பட்டது. இருக்கிறது எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்துச்சு, இல்லை எவ்வளவு சின்ன பில்டிங்கா இருந்துச்சு நமக்கு தெரியாது. கண்டிப்பா மற்ற கைதிகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா it might have been a bigger building. பெரிய ஒரு கட்டடமா இருந்திருக்க கூடும். நல்ல, ஏன்னா இவர்கள் வந்து நல்ல இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த ரோமர்களும் அந்த ரோமர்களை சூழ இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், மனிதர்கள், இவர்கள் எல்லாருமே வந்து இந்த ஆர்கிடெக்சர் ஒர்க்ல வந்து ரொம்ப அப்படி கொஞ்சம் கற்று தேர்ந்தவர்களா இருந்தாங்க. அவங்க அதுல எல்லாம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸா இருந்தாங்க. அவங்க நல்ல அந்த கட்டடங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டக்கூடிய மனிதர்களா இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கும் கூட நிறைய ரொம்ப பழைய கட்டடங்கள் இன்றைக்கும் அப்படியே இருக்கு. அவங்களுடைய கட்டடம் அங்க இருக்கக்கூடிய இந்த சிறைச்சாலையில் வசனம் சொல்லுகிறது, அவங்க உள்ள இருக்கிறாங்க, துதிக்க ஆரம்பித்த உடனே இந்த கட்டடம் அசைக்கப்பட்டது. முதல் அடையாளமே தேவன் நம்முடைய துதியை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு என்ன தெரியுமா? நம்முடைய சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாமே அசைக்கப்படும். ஒருவேளை மனிதர்கள் நமக்கு விரோதமா எழும்புறாங்க அப்படின்னு சொன்னா அது அப்படி அவங்க என்ன நம்ம துதிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்படும். யோசிப்பாங்க, இது என்ன நடக்குது புரியலையே, திடீர்னு வந்துருச்சே. ஏன்? Because you have touched somebody who's close to God. தேவனுடைய பிள்ளையை நீ தொட்டுட்ட, அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை.
அதனாலதான் உன்னுடைய வாழ்க்கை அசைக்கப்படுது. Praise the Lord. Hallelujah. சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம், it might be problems, எது இருந்தாலும் அது எல்லாமே அசைக்கப்படும். ஏன்? நம்முடைய துதி, நம்முடைய துதி. கட்டடம் அசைக்கப்பட்டது, சிறைச்சாலை அசைக்கப்பட்டது. அசைக்கப்பட்ட உடனே இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாமே, even though sometimes it might seem as though your doors are locked, உங்களுடைய கதவுகள் எல்லாம் தாழ்பால் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சில நேரத்துல ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஐயோ தாழ்பால் போட்டப்பட்டு இருக்கிற, இதுக்கு சாவி எங்கன்னு தெரியலையே, இது யார் திறந்து கொடுப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை அப்படியே இருந்துச்சுன்னா கூட நான் திறந்து போயிடலாம். இப்ப இது க்ளோஸ்டா இருக்கு. there are no ways, there are no possibilities that it can be opened. ஆனா ஆண்டவர் நினைச்சாரு அப்படின்னு சொன்னா அந்த தாழ்பால் ஓடு கூட அப்படியே சேர்ந்து கீழே விழுந்து. வாசல் திறக்கப்படல பிரதர், இன்னும் என்ன நடக்குமோ தெரியல பிரதர். டாக்டர்ஸ் எல்லாம் கேட்கணும். ஏன்? டாக்டர்ஸ் தான் ரொம்ப எக்ஸ்பர்ட், அவங்க தான் சொல்லுவாங்க, அவங்க தான் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. Hallelujah. But you know what? எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல. அது இந்த சாவி எப்படி இருக்கு, அதுக்கு எவ்வளவு பெருசா நம்ம இது பண்ணணும், தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போற எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல. ஆண்டவர் நினைச்சு அது கதவோடு அப்படி பேர்ந்து விழுந்துடும். That is how capable, that is how powerful our God is. Hallelujah. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறும். நமக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டு இருக்கிற எல்லா வாசல்களும் திறக்கப்படும். திறக்கப்படும் அப்படின்றத விட அது உடைஞ்சு கீழே விழும். Praise the Lord. Hallelujah. நம்புறீங்களா? Amen. Amen. உங்களுக்கு விரோதமா அடைக்கப்பட்டு இருக்கிற வாசல்கள் எல்லாம் எண்ணி வைங்க. மனதுல யோசிச்சு வைங்க, இது எனக்கு விரோதமா அடைக்கப்பட்டிருக்கு, எனக்கு இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கு, இது எனக்கு விரோதமா இருக்கு, அதெல்லாம் வச்சு யோசித்து வைங்க. நீங்க துதிக்க துதிக்க அந்த வாசல்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் உடைஞ்சு கீழே விழும். You believe it? Amen. Hallelujah. It will happen. Why? Because God said so. Praise the Lord. இந்த வாசல்கள் எல்லாமே அப்படி கல்லடி ஒவ்வொன்றும் அப்படி திறந்து அப்படி கீழே விடும். அடுத்து என்ன நடக்குது? இவங்க எல்லாருமே கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்தை விட்டு, அந்த அடிமைத்தனத்தை விட்டு, அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியில ஓடக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே கட்டப்பட்டு இருக்கிறாங்க. Hallelujah. ஆனா அது எல்லாமே உடைஞ்சு கீழே விழுந்துருச்சாங்க. Praise the Lord. இன்னைக்கு நம்முடைய அடிமைத்தனங்களும் நம் துதிக்க துதிக்க மாறும். தேவன் எந்த அளவுக்கு நீங்க உயர்த்துறீங்களோ உங்களுடைய அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறும். எதற்கெல்லாம் அடிமை நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், எதெல்லாம் இது இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றோம், அது எல்லாமே அடிமைத்தனங்கள். அது எல்லாமே அடிமைத்தனங்கள் தான். இது எல்லாமே என்னால இருக்கவே முடியாது பிரதர். அப்ப அடிமைத்தனம். ஏன் நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோம்? ஏன் சாப்பாடு மேல அதிகமா கண்ணு போயிடக்கூடாது, அதுக்காக. அதை கூட என்னால விட்டு கொடுத்து ஜெபிக்க முடியும் பிரதர் அப்படின்றதுக்காக நம்ம உபவாசிக்கிறோம். இது கொஞ்ச நேரம். அல்லேலூயா. இதனால இந்த பொருள், இந்த விஷயம் என்னால என்னுடைய வாழ்க்கையில இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா be very cautious. அது ஒரு அடிமைத்தனம். அது மாறணும் அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுது, ஆண்டவரை துதி, ஆண்டவரை நல்லா துதி. நல்லா ஆண்டவரை துதிக்க. இந்த கட்டுகள் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஒவ்வொரு கட்டுகளா அப்படி கலண்டி உடைஞ்சு எல்லாமே கீழே விழுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னா முதலாவது நம்ம தேவனை துதிக்கணும், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தணும். ஏன்னா நிறைய நேரங்களில நிறைய பேர் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வரவே வராது அப்படின்னு சொல்லி யோசித்த காரியங்கள் எல்லாமே நிறைய இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. வராது அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க, ஆனா அது வந்துடுச்சு. இன்னைக்கு அது உங்களை அடிமைகளா வச்சிருக்கு. கொஞ்சம் என்னதான் பண்றாங்க பாப்போமே அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய பேர் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க. அதெல்லாம் மாறணும்.
அது எல்லாமே மாறணும். பிகாஸ் தட் இஸ் நாட் த லைஃப் ஸ்டைல் விச் வில் ஹெல்ப் யூ. அது அந்த அந்த மாதிரி வாழ்கிற அந்த வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு உதவியா இருக்காது. பரலோகத்தில் நம்ம வேற வாழ்க்கை வாழணும். அது எல்லாமே அடிமைத்தனம். அது எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். எப்படி மாறுங்கிறது முடியலையே, ஆகலையே. ஆண்டவர் நினைச்சா Praise the Lord. அதுக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை நீங்க துதிக்கணும், பிரைஸ் பண்ணணும், மனதார நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லணும். ஆமென். ஹalleluya. Praise the Lord. அடுத்து வசனம் சொல்லுகிறது, இது ஓகே, இவங்களுடைய கட்டுகள் உடைக்கப்பட்டுடுச்சு, இவங்க வந்து அந்த இடத்துல இருந்து வெளியில போகலாம், கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு, அந்த சிறைச்சாலை இன்னைக்கு இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில இல்லை. ஏன்னா அந்த கட்டடமே அசைக்கப்பட்டுடுச்சு. இப்ப இவங்க வெளியில அப்படி ரொம்ப ஈஸியா வெளியில போயிடலாம், சுலபமா வெளியில போகலாம். ஆனா இவங்க அங்கேயே இருக்கிறாங்க. கட்டு விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ஓடி போகல, அங்கேதான் இருக்கிறாங்க. வாசல் திறக்கப்பட்டிருக்கு, இவங்க அங்கேயும் அதை பார்த்தவங்க வந்து ஓடி போகல, அங்கேதான் இருக்கிறாங்க. உங்களுடைய துதியை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அங்க இருக்கிற அந்த சேவகன் பார்த்து, ஐயோ அவ்வளவுதான், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவர் வந்து அவருடைய பட்டயத்தை உறுதி கொலை செய்து கொள்ள அவர் வந்து யோசிக்கும் பொழுது பவுல் சத்தமா சொல்றாரு, இல்ல இல்ல நாங்க இங்கதான் இருக்கிறோம், அந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. அந்த மனுஷன் யோசிக்கிறாரு, கதவெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு, இந்த செயின் எல்லாமே விழுந்துருச்சு, நீங்க இப்போ ஃப்ரீயா ஓடிடலாமே, ஏன் ஓடல? அவர் யோசிக்கிறாரு, who are these people? யார் இந்த மனுஷங்க? இவங்க ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க? கெட்ட மனிதர்களை போல நம்ம வந்து சிறைச்சாலைகளை போட்டு வச்சிருக்கிறோமே, எல்லாமே திறந்திருந்தாலும் கூட இவங்க ஓடலையே. இவர் யோசிக்கிறாரு, இவரால் அதை புரிந்து கொள்ள முடியல. வாட் இஸ் திஸ்? வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் தே? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? அவரால் புரிந்து கொள்ள முடியல. வசனம் சொல்லுது, அவர் உடனே போய் என்ன செய்தார்? அவர்களுடைய காயங்கள் எல்லாவற்றுக்கும் மருந்து போட்டு கொடுத்தார். பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில ராஜ உபசரிப்பு இவர் கொடுக்கிறார். உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்காக வேலை செய்ய வேண்டிய இந்த மனுஷன் இப்ப தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக வேலை செய்யறாரு. யாரு போய் டாப்பால போட்டு நீ வெளியிலே வராதுன்னு சொன்னாரோ அவரே உள்ள போயிட்டு மருந்து போட்டு இவர்களை உபசரிக்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்றது தெரியுமா? அந்த ஒரு சின்ன சம்பவம் மாத்திரம், அவங்க வெளியில போகல அப்படின்ற ஒரே சம்பவம் என்ன நடக்குது? அந்த மனுஷன் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்லாம தன்னுடைய குடும்பம் முழுவதும் ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க அந்த இடத்துல சிறைச்சாலையில எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு துதி, சின்ன ஒரு துதி இருக்கிற எவ்வளவு காரியங்களை மாற்றி போட்டுருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் கூட நம்ம எதுவும் செயல்பட முடியாத மாதிரியே இருக்கிறோம். ஜெபிக்க நேரம் இருக்கா? இருக்கு. துதிக்க நேரம் இருக்கா? இருக்கு. துதிக்க தெரியுமா? தெரியும். துதினா என்னன்னு தெரியுமா? அதுவும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் கூட நம்ம செய்யாமலே இருக்கிறதால நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காம இருக்கு. Hallelujah. Hallelujah. We want shortcuts. எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஷார்ட்கட்ஸை தேடி போறோம். கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடுமா? ஆண்டவரை துதிக்கணுமே, ஓகே, எவ்வளவு நேரம் துதிக்கணும்? ஒரு எல்லாம் ஜாஸ்திங்க. ஒரு ½ ஹவர்ல அது முடியுமா? ½ ஹவர்ல ஆண்டவர் அற்புதம் செய்வாரு, ½ ஹவர்ல ஆண்டவர் அதை செஞ்சு முடிச்சுடுவாரு. அப்படிதான் நம்ம கேட்கிறோம். ஏன் இப்படி நம்ம இருக்கிறோம்? கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. நம்ம இன்னும் அந்த ஒரு ரியாலிட்டிக்கு வரல. உண்மையிலே என்ன நடக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டியில இன்னும் நமக்கு தெரியல. உண்மையில ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன விருப்பப்படுகிறார் அதை நம்ம யோசிக்கல. What is this happening around us? நம்ம சூழல என்ன நடக்குது நம்ம தெரியல, நம்ம யோசிக்க. Hallelujah. Praise the Lord. இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, அவங்க வெளியரங்கமான சரீரம் எப்படி போனாலும் எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல, என்னுடைய கடமை ஆண்டவர் நான் துதிக்கணும்னு சொல்லி அவங்க துதிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம வெளியரங்கமான காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க சிறைச்சாலையில இருக்கிறாங்க, அத அவங்க யோசிக்கல. சங்கிலி போட்டு இருக்கிறாங்க, அதையும் அவங்க யோசிக்கல. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அதை உணர்ந்து ஆண்டவர் துதித்தாங்க.
ஏன்னா அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சில நேரத்துல நம்ம ஜெப நேரத்தை விட்டு எங்கன்னா ஓடுறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் இல்லையா? பரவாயில்ல பரவாயில்ல ஜெபி, இன்னைக்கு ப்ரேயர் பண்ணல, மறந்துட்டேன், வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சு. ஏன் ப்ரேயர் பண்ணல? அதை விட முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம போறோம். Hallelujah. That is not how you are supposed to live. அது போல நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாமே மாறிடும், எல்லாமே மாறிச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து லிஸ்ட் போட்டு ஆண்டவர் முன்னாடி வைத்து துதிக்க ஆரம்பிங்க போதும். முதல்ல சூழ்நிலைகள் மாறும், இரண்டாவது அடிமைத்தனங்கள் மாறும், மூன்றாவது உங்கள் நிமித்தம் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. That is more important. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் உங்களை நிறுத்தி இவங்களை மாதிரி நான் மாறணும்னு சொல்லி இருக்கிறாங்க? இவங்களை மாதிரி நான் மாறணும் தான் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்க? இவங்களை மாறி மாத்திரம் நான் மாறவே கூடாதுன்னு அப்படி வேணா சொல்லியிருக்கோம். ஹல்லேலூயா. அப்படி இருந்த ரட்சிப்பு வராது, மற்றவர்களுக்கு ரட்சிப்பு வராது, நம்முடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாய் மாறிடும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகிய நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரை துதிக்க நம்ம பழகி கொள்ள போகிறோம். எப்படி நம்ம துதிக்க போறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச துதி நன்மைகள் நினைத்து துதிக்கிற துதி இரண்டாவதா இருக்கட்டும். ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்கிறதை நினைத்து ஆண்டவருடைய மகிமையை புரிந்து கொண்டு அப்படி துதிக்கக்கூடிய அந்த துதி முதலாவது வரணும். அதுதான் உண்மையான துதி, அது முதலாவது வரணும். அதை நினைச்சு நீங்க துதிக்க பயம் இருக்காது, சூழ்நிலைகள் மாறினாலும் கலக்கம் இருக்காது, கவலை இருக்காது. தொடர்ந்து ஆண்டவர் நீங்க மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. அப்ப பரலோகத்துல இருந்து ஆண்டவர் இடைப்பட ஆரம்பிச்சிடுவார். டைரக்டா ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவார். தூதர்களை அனுப்புவாரு, குடும்பத்துல, வீட்டுல, தனிப்பட்ட முறையில உங்ககிட்ட ஆண்டவர் தனிப்பட்ட முறையில பேச ஆரம்பிச்சிடுவாரு. அற்புதங்கள் ஏராளமா நடக்கும், ரொம்ப சாதாரணமா நடக்கும். ஏன்? Because you know how capable God is. Because you are emphasizing on that. நீங்க அதுல முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்கள் மையப்படுத்தி ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படி சொல்லி துதிக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, அதனால அது ரொம்ப எளிதா பரலோகத்துல போய் சேரும். ஏன்னா அப்பேற்பட்ட துதிதான் பரலோகத்துல நிறைஞ்சிருக்கு. தூதர்கள் எப்பொழுதும் ஓயாம நின்று ஆண்டவர் துதித்து கொண்டே இருக்கிறாங்க. ஹவுலி 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 லார்ட் யூ ஆர். பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லி துதித்து கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு ரெக்க கொடுத்தீங்க பறக்கிறதுக்கு, எனக்கு ரெக்க கொடுத்தீங்க, எனக்கு நல்ல வயிற்று துணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி துதிக்கல. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி துதிக்கிறாங்க. நம்ம பழகி கொள்ளும், மாற்றிக்கொள்ளும். ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாருமே கண்களை மூடி இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். I want you to understand this one thing. ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. பாருங்க, நம்ம ஒப்பு கொடுக்கிற காரியங்கள் நாம மறந்து போயிடுவோம், ஆனா தேவன் மறக்க மாட்டார். அதனால நீங்க கண்களை மூடி ஜெபிக்கிறது ஏதோ வந்தோம், கடமைக்கு உட்கார்ந்தோம், ஜெபித்தோம் அப்படி நீங்க அப்படி மாத்திரம் நீங்க ஜெபிச்சிட கூடாது. நிச்சயமா நான் அதை செய்ய போறேன், நிச்சயமா வீட்டுல போய் நான் என்னுடைய பழக்கமா நான் மாற்றிக்கொள்ள போறேன், நான் துதிக்க போறேன், நிச்சயமா நான் இன்னையில இருந்து துதி நேரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வைக்க போறேன், ஆண்டவர் நான் இப்படித்தான் துதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க உண்மையில ஒப்பு கொடுக்கணும். உண்மையில ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் காரியங்கள் மாறும். ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி கடமைக்கு இங்க மாத்திரம் கொடுத்து வீட்டுக்கு போய் சாதாரணமா மறுபடியும் அப்படி அல்ல. Praise the Lord. ஏன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. இங்க நம்ம வருகிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம ஆயத்தப்பட வருகிறோம், ஒரு நோக்கம் இருக்கிறது. நமக்குள்ள மாற்றங்கள் நிச்சயம் வரணும்.
You should be the first person to rebuke yourself. உங்களை கடிந்து கொள்ளுகிறவர்கள் நீங்கள் முதல் நபரா நீங்க தான் இருக்கணும். நான் தான் என்ன முதல்ல கடிந்து கொள்ளணும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அழுக்கு எனக்கு தான் முதல்ல தெரியும். நான் தான் என்ன முதல்ல கடிந்து கொள்ளணும். ஏதாவது தவறான யோசனைகள் வரும்போது நான் என்ன திட்டணும், நான் என்ன கடிந்து கொள்ளணும், நான் என்ன ரொம்ப கடினமா நடத்தணும். அதெல்லாம் பேசாத, அதெல்லாம் பார்க்காத, அதெல்லாம் சொல்லாத, நான் தான் என்ன பார்த்து சொல்லணும். Praise the Lord. Hallelujah. எதற்கு நேரம் நம்ம பிரயாணம் செய்யணும்? பரிசுத்தத்திற்கு நேராக, பரலோகத்திற்கு நேராக நம்ம பிரயாணம் செய்யணும். ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாமே ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி. Do you need help? There's nothing to help with. What are you doing? Going fishing. I'm telling you, there's no fish out there. How did this happen? Come with me. What are we gonna do? Change the world. ஆயிரம் செய்திகள் கேட்பதை விட ஒரு சாட்சி போதுமானது என்று சொல்லுவாங்க. சீடன், கமிங் சூன்.